பரிசுத்த ஆராதனையின் காலை வேளைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலை நேரத்திலையும் உங்கள் நடுவில் காணப்படுவதும் உங்களை காண்பதும் உங்களோடு ஒருமித்திருப்பதும் ஒரு பாக்கியம். Praise the Lord. Hallelujah. சில நேரம் ஒரு வார்த்தை அப்படியே உள்ளத்தை உரசிட்டு போகும். எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை, உலகத்துல ரொம்ப அதிகம் பயன்படுத்தப்படுற வார்த்தை என்னன்னு கேட்டா நான் இன்னைக்கு பேச போற வார்த்தையா தான் இருக்கும். அது இங்கிலீஷ்ல போட்டா 4 எண்ணம் வரும், தமிழ்ல போட்டா 3 எண்ணம் வரும். அன்பு. நான் இன்னைக்கு அன்பை பற்றி பேச போகல. நான் இன்னைக்கு காலையில கொஞ்ச நேரம் பேச போறது சிம்டம்ஸ். காய்ச்சல் ஒரு நோய் கிடையாது. ஃபீவர் இஸ் நாட் அ டிசீஸ், இட்ஸ் அ சிம்டம். நம்ம உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு பலவீனம் வரப்போகுதுன்னா அந்த பலவீனம் நம்முடைய உடம்பை தொடுவதற்கு முன்பு உடம்புல அதுக்கு சிம்டம்ஸ் வெளிப்படும். என்ன வெளிப்படும்? சிம்டம்ஸ். அந்த சிம்டம்ஸை கண்ட உடனே நம்ம டயக்னோஸ் பண்ணிக்கிடலாம். அப்படி டயக்னோஸ் பண்ணினா பிழைச்சிக்கிடலாம். நான் இன்னைக்கு சிம்டம்ஸை சொல்லுவேன், டயக்னோஸ் பண்ணினா பிழைச்சிக்கிடலாம். சரி, கர்த்தர் நல்லவர். இந்த மாவட்டத்தில் உங்களை ஆண்டவர் நடத்தி வருகிற உன்னதமான தேவ கிருபைக்காக, தேவ கிரியைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பின் அடையாளங்கள், அதாவது நாம் பார்க்க போறது அன்பின் அடையாளங்கள். 7 அடையாளங்களை நான் சொல்லுவேன். 7 அடையாளங்களை சொல்லுவேன். நீங்க நோட் பண்ணிக்கிடணும். 1, உபாகமத்தின் புஸ்தகத்தை கொஞ்சம் கையில் எடுங்க. பதினஞ்சாம் அதிகாரம் 15, 16 வசனங்களை யாராவது வாசிங்க. இதாக்கும் அன்பின் முதல் அடையாளம். இது இப்போ நம்ம உபாகமத்தில் யாக்கும் வாசிச்சோம். உபாகமத்தில் என்ன சொல்லி இருக்குன்னா, வீட்டில் வச்சு குத்தணும். எங்க வச்சு குத்தணும்? வீட்டில் வச்சு. ஆனா இது யாத்திரையாமத்தில் சொல்லியிருக்கு. யாத்திரையாமத்தில் சொல்லும்போது கொஞ்சம் புத்தியா சொல்லியிருக்கு. யாத்திரையாமத்தில் சொல்லியிருக்கு வீட்டில் வச்சு குத்தக்கூடாது. வீட்டில் வச்சு குத்தக்கூடாது. பின்ன எங்க வச்சு குத்தணும்? கோர்ட்டில் வச்சு குத்தணும். எங்க வச்சு குத்தணும்? கோர்ட்டில் வச்சு குத்தணும். ஏன்னா ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ லார்ட், அதெல்லாம் இப்போ நம்ப முடியாது. நீங்க இங்க இல்லையோ, அதெல்லாம் இப்போ நம்ப முடியாது. வார்த்தையால் வடை சுடுறது ரொம்ப ஈஸின்னு சொல்லுவேன்.
சரி, யாத்திரையாமத்தில் என்ன சொல்லி இருக்குன்னு பாருங்க. யாத்திரையாகமம் 21 அதிகாரம் 5வது வசனம். எங்க வச்சு? எங்க வச்சு? நியாயாதிபதியின் இடத்துல கொண்டு வச்சு. உபாகமத்தில் சொல்லி இருக்கு வீட்டில் வச்சே குத்துனா போதும். இப்ப வீட்டில் வச்சு குத்துனா போதாது. ஏன் வீட்டில் வச்சு குத்துனா போதாதுன்னு சொன்னா, வீட்டில் வச்சு காத்துல ஓட்ட போச்சாச்சா அவன் வெளியே வந்து சொல்லுவான் இல்லை சும்மாதான். வெளியே வந்து சொல்லுவான் இல்லை சும்மாதான். 4 வகை அடிமைகள் உண்டு. 4 வகை. நான் பிரசங்கத்தை தொடங்கியாச்சுன்னு நீங்க கவனிக்கணும். 1, பாட் ஸ்லேவ். காசு கொடுத்து வாங்கின அடிமை. நான் ஒரு அடிமை சந்தையில போனேன். அங்க நின்ன அடிமைகளை எல்லாம் பார்த்தேன். அதுல ஒரு அடிமை எனக்கு பிடிச்சு போச்சு. நான் காசு கொடுத்து அந்த அடிமை என்ன பண்ணேன்? வாங்கினேன். அவன் அடிமை தான். ஆனா அவன் என்ன அடிமை? விலைக்கு வாங்கப்பட்ட அடிமை. 2வது ஒரு அடிமை உண்டு. அது என்ன அடிமைன்னா brought slave. நான் யுத்தத்துக்கு போனேன். நான் யுத்தத்துக்கு போய் அந்த ராஜ்யத்தையே ஜெயிச்சேன். அந்த ராஜ்யத்தை ஜெயிச்சு அந்த ராஜ்யத்தில் உள்ள ஜனங்களை எனக்கு அடிமையாக்குனேன். நான் காசு செலவு பண்ணல, பலத்தை செலவு பண்ணேன். இப்ப அவங்க அடிமை தான். என்ன அடிமை? தோற்கடிக்கப்பட்ட அடிமைகள். என்ன அடிமைகள்? தோற்கடிக்கப்பட்ட அடிமைகள். 2ஆச்சா? 3. நானே ஒரு அடிமை. நானே ஒரு அடிமை. எனக்கு பிள்ளை பிறந்து. எனக்கு பிள்ளை பிறந்து. என்னோட பிள்ளை யாரு? அடிமை. என்ன அடிமை? நீங்க இப்படி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ்ல? கொத்தடிமை, கொத்தாத அடிமை. அந்த பிள்ளை பார்ன் ஸ்லேவ், பிறப்பால் அடிமை. அப்போ வாங்கப்பட்ட அடிமை, தோற்கடிக்கப்பட்டதனால் பிடித்து கொண்டு வரப்பட்ட அடிமை, பிறப்பால் அடிமை. இவங்க 3 பேரும் என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு தெரியுமா? மாட்டிட்டனே. எப்படி? இவங்க 3 பேருக்குமே வேற வாய்ப்பு இல்லை. வேற வாய்ப்பு இல்ல. எங்க அப்பா அம்மா அடிமைகளா இருந்தாங்க, அதனால நான் அடிமையா பிறந்தேன். எனக்கு வேற வாய்ப்பு இல்ல. நான் ரொம்ப தரித்திரத்துல இருந்தேன். ஒரு ஆள் வந்தாரு, என்ன காசு கொடுத்து வாங்கினாரு. எனக்கு வேற வாய்ப்பு இல்ல. என்னால என் எதிராளியை மேற்கொள்ள முடியல. அவன் என்ன பிடிச்சு அடிமைப்படுத்தி கொண்டான். எனக்கு வேற வாய்ப்பு இல்ல. இந்த 3 பேருக்கு உள்ளத்திலையும் ஒரு முறுமுறுப்பு இருந்துட்டே இருக்கும். என்ன இருந்துட்டே இருக்கும்? ஐயோ எப்படியோ மாட்டிட்டேன், தப்ப வழி இருக்கா? எப்படியோ மாட்டிட்டேன், தப்ப வழி இருக்கா? ஆனா 4வது ஒரு வகை அடிமை. அந்த அடிமையோட பேரு பாண்ட் ஸ்லேவ். என்ன ஸ்லேவ்? பாண்ட் ஸ்லேவ். பாண்ட், பாட், brought, bond. இந்த அடிமைக்கு மட்டும் ஒரு ஆப்ஷன். உனக்கு வேணா இருக்கலாம், இல்ல விருப்பம் இல்லைன்னா போலாம். உனக்கு வேணா இருக்கலாம், விருப்பம் இல்லைன்னா உன்னை யாரு காசு கொடுத்து வாங்கல, உன்னை யாரும் யுத்தம் பண்ணி பிடிக்கல, நீ அடிமையாக பறக்கவும் இல்ல. உனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. இருக்கிறியா போறியா? இருக்கிறியா போறியா? அப்ப அவன் சொல்றான், நான் உம்மை நேசிக்கிறேன். என்ன சொல்றான்? நான் உம்மை நேசிக்கிறேன்.
நான் உம்மை விட்டு போக விரும்பல, நான் உம்மை விட்டு போக விரும்பல. உடனே அவனை கூட்டிட்டு கோர்ட்ல வரணும். கோர்ட்ல வந்த உடனே கனம் கோர்ட் அவன்கிட்ட கேட்கும், நீ உண்மையிலே இவரை நேசிக்கிறாயா? ஆமா. நீ எந்த காரணத்துக்காக இவரை விட்டு ஓட மாட்டாயா? ஆமா. உயிரே போனாலும் இவருக்கு அடிமையா இருப்பாயா? ஆமா. கோர்ட்ல ஆகு சொன்னது. அப்ப இனி மாற்றி சொல்ல, ஏமாத்தினாங்கன்னு சொல்ல முடியாது. உடனே கனம் நீதிபதி அவர்கள் சொல்லுவார்கள், கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு. என்ன பண்ணிட்டு? கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு. இவன் கண்ணை மூடுவானா? இவன் கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ற கேப்ல அவர் ஒரு கம்பி எடுத்து அடுப்புல போடுவார். அப்ப இவனுங்க மூக்குல ஒரு வாசனை, ஏதோ ஒரு வாசனை அடிக்குது. அவன் கண்ணை மூடிட்டு கேட்கிறான், எனக்கு ஏதோ ஒரு வாசனை அடிக்குது. ஒரு வாசனையும் கிடையாது, நீ கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணிட்டாரு. இவன் கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தானா, இவனுக்கு காதுக்கு இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல 25 பைசா டெக்னிக்கா உள்ள போயிட்டு வர மாதிரி ஒற்ற குத்து. அந்த ஸ்தோத்திரத்துக்கு டூன் மாறி ஐயோ அம்மோன்னு வந்துட்டு இல்லையோ, என்னன்னு வந்துட்டு ஐயோ அம்மோன்னு வந்துட்டு. வீட்டில் போய் காதை பார்த்தா காத்துல என்ன கிடக்கு? ஓட்டை. காத்துல என்ன கிடக்கு? ஓட்டை. இவன் இனி யார்கிட்டையாவது சுவிசேஷம் சொல்ல தேவை உண்டா? இல்ல. இவன் யார்கிட்டையாவது போய் அடிமைந்தான் ஆண்டவர் அப்படி சொல்ல தேவை உண்டா? இல்ல. ஏன்? இவன் பேச தேவையில்லை. ஆட்கள் இவனுடைய காதை பார்த்த உடனே அவங்க புரிஞ்சு விடுவாங்க, ஓஹோ இவன் அன்புள்ளவன், இவன் அன்புள்ளவன் என்பதற்கு அடையாளம் இவன் காதுல தெரியுது. புரிஞ்சவங்க மட்டும் ஒன்னு கை தட்டணும், புரிஞ்சவங்க மட்டும் ஒன்னு வாய திறக்கணும், புரிஞ்சவங்க மட்டும் ஒன்னு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இந்த பகற்காலத்துல தெய்வ கரத்துல ஆண்டவரே இந்த உலகத்துள்ள எல்லாவற்றை விட நான் உம்மை நேசிக்கிறேன், எக்காரணத்திற்காக உம்மை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியும்னா பரலோகத்தின் தேவன் தமது ஆவி அனுப்பி உங்க சரீரத்தில் ஒரு அடையாளத்தை போட போகிறோம். கை தட்டுங்க, வாயத்திரையுங்க, ஆண்டவரை உயர்த்துங்க. உடபதனா அடஹந்தரபா ரியந்தரபா அல்பத்தரபா பாபா ரெண்டல் கபரபலபா. ஏன் வெட்கப்படாதுங்க, வெட்கப்படாதுங்க. அன்புள்ள தேவ பிள்ளைகள் என்கிற அடையாளத்தை இந்த பகற்காலத்தில் கர்த்தர் உங்க சரீரத்தில் போடுகிறார். அன்புள்ள தேவ பிள்ளைகள் என்கிற அடையாளத்தை கர்த்தர் இந்த பகற்காலத்தில் உங்க ஆவியில போடுகிறார். அன்புள்ள தேவ பிள்ளைகள் என்கிற அடையாளம் இப்போ உங்க மேல விழுகிறது. அந்த மற்ற 3 பேர் இருக்கிறாங்க இல்லையா, நான் ஒரு 3 பேரை பற்றி சொன்னேன் இல்லையா, அந்த 3 பேரும் மற்றவங்கள்ட்ட சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் அடிமை. என்ன சொல்லணும்? நான் அடிமை. ஏன் அவங்க அடிமைன்னு சொல்லணும்? ஏன் அவங்க அடிமைன்னு சொல்லணும்? அவங்க அடிமை என்பது சொன்னாதான் தெரியும். அவங்க அடிமை என்பது வாழ்க்கையில வெளிப்படல, சொன்னாதான் தெரியும். ஆனா இவன் பேச தேவையில்லை, இவன் பேச தேவையில்லை. இவன் மௌனமா அப்படி ரோட்டில் நடந்து போறான்னு வைங்க. இவன் மௌனமா ரோட்டில் நடந்து போகும்போ பார்த்துட்டு இருக்கிற ஆட்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? இவன் அன்புள்ளவன், இவன் அர்ப்பணித்தவன், ஏதோ ஒரு எஜமானுக்கு கீழே தன்னை மொத்தமாய் விட்டு கொடுத்திருக்கிறான். அது எப்படி தெரியுது? அவன் சரீரத்தில் அடையாளம். இந்த கூடுகையை விட்டு இந்த பகற்காலத்தில் புறப்பட்டு போகும்போ என்னை காண்கிறவர்கள் ஆண்டவரை காணும்படி, என்னை காண்கிறவர்கள் இயேசுவை காணும்படி என் மேல ஒரு அன்பின் அடையாளம் விழுவதாக அப்படின்னு நான் விரும்புறேன்னு சொல்றவங்க மட்டும், அவங்க மட்டும் கண்ண மூடணும், அவங்க மட்டும் கை தட்டணும், அவங்க மட்டும் வாய திறக்கணும், அவங்க மட்டும் அந்நிய பாஷை பேசணும். உடரபலவா சந்தரபலவா ரியாந்தரபல பௌடப துரபலபரபலவா ரேந்தல் கனாதனா. நீங்க அன்புள்ள தேவ பிள்ளைகள், கர்த்தரை நேசிக்கிற தேவ பிள்ளைகள், கர்த்தருக்கென்று உங்களை மொத்தமாய் விட்டுக் கொடுத்தவர்கள்
என்கிற அடையாளம் இப்போ உங்க மேல விழுகிறது. கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க, கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க, கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. நீ உலகத்துக்கு அடிமை அல்ல, நீ சாத்தானுக்கு அடிமை அல்ல, நீ அந்தகார வல்லமைகளுக்கு அடிமை அல்ல, நீ தெய்வத்துக்கு அடிமை. நீ பலவீனத்துக்கோ, நீ பொல்லாத ஆவிக்கோ, நீ அசுத்தங்களுக்கோ அடிமை அல்ல, நீ கர்த்தரின் அடிமை என்பது ஒரு அடையாளத்தின் மூலம் விளங்கப்படுகிறது. எங்க விழுந்திருக்கு அன்பின் அடையாளம்? எங்க? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அப்படிங்கிறத நம்ம நடந்து போகும்போது பார்க்கிறவர்கள் சொல்லணும். நீங்க இங்க இல்லையோ, நம்ம நடந்து போகும்போது பார்க்கிறவங்க என்ன சொல்லணும்? இவங்களை பார்த்தாலே தெரியுது இவங்க மேல அன்பின் அடையாளம் விழுந்திருக்கு. இவங்க நடந்து போகும்ப தெரியுது, இவங்க வாயை திறக்கும்ப தெரியுது, இவங்க செயல்கள்ல தெரியுது இவங்க மேல விழுந்திருக்கிறது அன்பின் அடையாளம். இது ஒன்னாவது அன்பின் அடையாளம். அதுக்கு அவன் என்ன சொல்லணும்? மனப்பூர்வமாய் சொல்லணும். எப்படி சொல்லணும்? மனப்பூர்வமா சொல்லணும். வலது கையை உயர்த்துங்க, மனப்பூர்வமா சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை மட்டும் நேசிக்கிறேன். மனப்பூர்வமா வாயை திறந்து சொல்லுங்க, மனப்பூர்வமா வாயை திறந்து சொல்லுங்க. தேவ பிரசன்னம் இந்த இடத்தை மூடுகிறது. யாரோ ஏவுகிறபடியால் அல்ல, யாரோ உந்தி விடுகிறபடியால் அல்ல, யாரோ பேசுகிறபடியால் அல்ல, யாரோ வற்புறுத்துகிறபடியால் அல்ல. என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றேன், உம்மை மட்டும் நேசிக்கிறப்பா. என் மேல ஒரு அன்பின் அடையாளத்தை போடுங்க. கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் சிலருக்குள்ள பரிசுத்தாவி இறங்கி வருகிறது. அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் சிலருக்குள்ள பலவீனத்தின் ஆவிகள் ஓடுகிறது. அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் சிலருக்குள்ள கர்த்தருடைய கரம் வல்லமையை இறங்குது. அத்தனை பேரும் வாயை திறக்கணும். இந்த சபா மொத்தம் தேவ பிரசன்னம், இந்த சபா மொத்தம் தேவ கிருபை, இந்த சபா மொத்தம் கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்குது. கையை உயர்த்தி பேசுங்க. இந்த உலகத்துல உம்மை தவிர விருப்பங்கள் இல்லை, உம்மை தவிர ஆசைகள் இல்லை. நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. இது அன்பின் அடையாளம். 1. 2, சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை கொஞ்சம் கையில எடுங்க. 3ஆம் அதிகாரத்தை எடுங்க. 2வது வசனத்தை வாசிங்க. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். அந்த வார்த்தை நீங்க எல்லாரும் பாருங்க. இந்த தமிழ் இங்க சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியாது. கொள்ளின்னா என்ன? கொள்ளி. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்டு கொள்ளி? கொள்ளின்னா என்ன? அடுப்பில் வைத்தார்கள். அடுப்பில் வைத்தார்கள் விறகு. அடுப்பில் வைக்கப்பட்ட விறக கொள்ளின்னு சொல்ல முடியாது. அடுப்பில் வைக்கப்பட்ட விறகு விறகுதான். கூட்டம் முடிஞ்சு ஒரு சேக்கன் தரணும். என்ன பாப்பா? கொள்ளின்னா என்ன? அடுப்பில் வைத்தார்கள், பாதி எரிந்து விட்டது, பாதி எரிஞ்சிட்டு. இப்ப பாருங்க, டபுள் கலர்ல இருக்கு. ஒரு பக்கம் எரிஞ்சு போன கலர், ஒரு பக்கம்
எரிஞ்சு போன கலர். இன்னொரு பக்கம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இன்னொரு பக்கம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஒரு பக்கத்துல இனி எரிகிறதுக்கு எதுவுமே இல்லை, இன்னொரு பக்கத்துல நெருப்பு படவே இல்லை. இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. யாராவது ஒன்று யோசிச்சு பாருங்க. யாரோ ஒரு ஆள் என்னை எடுத்து அடுப்புல போட்டணும், அப்படிதானே? அப்படிதானே? அடுப்புல போட்டுட்டு இவன் எரிந்து முடிகிறது வரை நான் இங்கதான் இருப்பேன்னு காத்திருந்தனும், அப்படிதானே? என் வாழ்க்கை எரிய தொடங்கி விட்டது. என் வாழ்க்கை எரிய தொடங்கி விட்டது. எரிஞ்சு முடிகிறது வரை அடுப்புல போட்ட ஆள் என்ன பண்றாரு? பக்கத்தில் நிற்கிறாரு. இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு அற்புதம் நடந்து. அது என்ன தெரியுமா? ஏதோ ஒரு கை. என்ன கஷ்டம் இல்லையா? ஏதோ ஒரு கை, ஏதோ ஒரு கை திடீர்னு அந்த அடுப்புக்குள்ள வந்து என்னை பத்திரமா தூக்கி வெளியே எடுத்துட்டு சொல்லிச்சு, இவன் அக்னிக்கு தப்பின கொள்ளி அல்லவா. 2 நிமிஷம் கை தட்டணும்னு கொஞ்சம் காரியங்களை சொல்ல போறேன். பலவீனம் என்னை எரித்து விட்டது, நோய் என்னை எரித்து விட்டது, கடன் பிரச்சனை என்னை எரித்து விட்டது, அந்தகார வல்லமைகள் என்னை எரித்து விட்டது, தேவையில்லாத அழுத்தங்கள் என்னை எரித்து விட்டது. நான் எப்போ அழிஞ்சு போவேன்னு சொல்லி சத்துரு காத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு கை, உண்மைதான் இல்லை? ஒன்று யோசிச்சு பாருங்க. உன் வாழ்க்கை எப்படா முடியும்னு சத்துரு காத்திருந்தான். உன் குடும்பம் எப்ப தற்கொலை பண்ணி செத்து போகும்னு சத்துரு காத்திருந்தான். இந்த பலவீனத்தோட உன்னை மூட்டை முடிச்சு கட்டி பாதாளத்துக்கு அனுப்புறான்னு சத்துரு காத்திருந்தான். எரிஞ்சு முடிகிறது வரை இந்த இடத்தை விட்டு ஒரு அடி நகர மாட்டேன்னு சத்துரு காத்திருந்தான். என் வாழ்க்கை பிரச்சனைகளினால் எரிந்து சாம்பலாக தொடங்கியது. அப்பொழுது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு கை அந்த அக்னிக்குள்ள இருந்து என்னை தப்புவித்தது. உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் கை தட்டணும். உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் வாய திறக்கணும். உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் இது போதாது, இது போதாது, இது போதாது சிஸ்டர், இது உண்மை, சகோதரா இது உண்மை. அந்த நேரத்தில் கர்த்தர் வராதிருந்தால், அந்த நேரத்தில் ஆண்டவர் வராதிருந்தால், அந்த நேரத்தில் தேவ பிரசன்னம் வாழ்க்கையில வராதிருந்தா நீ அழிஞ்சு போயிருப்ப. சரியான நேரத்தில் என் பிரச்சனைக்கு நடுவில் வந்து என்னை தூக்குனீரே, உமக்கு நன்றி. பைபிள்ல அக்னிக்கு தப்பின கொள்ளி 2 சொல்லியிருக்கு. அக்னிக்கு தப்பின கொள்ளி 2 சொல்லியிருக்கு. ஒன்று ஆமோஸ் 4:11. இது யாரை பார்த்து சொல்றாரு? இஸ்ரவேல். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் அக்னி நின்று பறிக்கப்பட்ட கொள்ளி. இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு காலம் நெருப்பில் இருந்தனும் உங்களுக்கு தெரியாது இல்லையா? உங்களுக்கு தெரியாதுன்னா எதுக்கு டென்ஷன்? நம்ம ரொம்ப டென்ஷன் அடிச்சோம்னா தலைமுடி தொழில். எந்த செடி வாடி போனாலும் மறுபடியும் நடலாம். இங்க மட்டும் வாடி போச்சுன்னா பின்ன நட முடியாது. காசு கொடுத்து வாங்கி ஒட்டி தான் வைக்கணும். அதனால தேவையில்லாம டென்ஷன் அடிக்காது. உங்களுக்கு தெரியாது இல்லையா? விட்டு தள்ளுங்க. எனக்கும் தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை காலம் நெருப்பில் இருந்தார்கள்? 40 வருஷம். நெருப்புல இருந்தாங்களா? நெருப்புலையாவது இருந்தாங்களா?
நீங்க இப்படி முறைச்சு பார்க்கும்போது எனக்கே சந்தேகமா இருக்கு, இனி உண்மையிலே நெருப்புல இருந்தாங்களா இல்லையான்னு. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை பாருங்க. பதினொன்னாம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. என்ன அங்க எங்க பாப்பா சீன்னு கிடக்கு? எகிப்துக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற பேர் என்ன? பார்த்தீங்களா? இப்ப நீங்க தமிழர்களா நான் தமிழர்களா? என்ன இருப்பு காலவாய்னா என்ன? தமிழ், தமிழ், சுத்த தமிழ், அதுல மாற்றமே கிடையாது. ஐயா எனக்கு ஃபேன் வேண்டாம், ரொம்ப நன்றி. இருப்பு காலவாய்னா என்ன? நம்ம பிரசங்கம் பண்ணண்டா, பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டு பேசலாம். இருப்பு காலவாய்னா என்ன? ஃபயரி ஃபர்னஸ். என்ன? உலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, உலை, ஆலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இருப்பு காலவாய். எத்தனை வருஷம் உள்ள கிடந்தாங்க? 400 ஆண்டுகள். இப்ப அவங்கள்ட்ட ஒரு பாட்டு பாட சொன்ன என்ன பாடுவனும்? வேகுகிறேன் நான் வேகுகிறேன். எப்படி எப்படி பாடணும்? வந்துட்டு இருக்கணும். 1-2 ஆண்டுகள் இல்ல, 400 ஆண்டுகள் வந்துட்டு இருக்கணும். திடீர்னு கர்த்தர் அந்த இருப்பு காலவாய்க்குள்ள இருந்து பத்திரமா வெளியே எடுத்துட்டு சொன்னாரு, நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் அக்கினிக்கு தப்பின கொள்ளிகள். கைதட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. இப்போ 2வது அந்த சகரியாவில் சொல்லி இருக்கிற அந்த அக்கினிக்கு தப்பின கொள்ளி, அது ஒரு ராஜ்யம் கிடையாது, ஒரு மனுஷன். இனி ஒரு கொள்ளி கையில் எடுங்க. அந்த கொள்ளி உங்கள்கிட்ட ஏதாவது பேசணுமா? நான் எரிஞ்சேன்னு சொல்லணுமா? சொல்ல வேண்டாம், பார்த்தாலே தெரியுது. நான் ரொம்ப வேதனைப்பட்டேன்னு சொல்லணுமா? சொல்ல வேண்டாம், பார்த்தாலே தெரியுது. ஒரு பக்கம் பிளாக் கலர்ல இருக்கு, இன்னொரு பக்கம் ஒயிட் கலர்ல இருக்கு. உலகத்துல 3 வகையான மனிதர்கள் உண்டு. 1 மங்களாய்ட்ஸ், 2 கொக்ளாய்ட்ஸ், 3 நிக்ளாய்ட்ஸ். மங்களாய்ட்ஸ்னா அந்த அந்த மங்கோலியர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, சொல்லுவனுமா? அந்த நிக்ளாய்ட்ஸ்னா அந்த நீக்ரோக்கள்னு சொல்லுவனு இல்லையா. கொக்ளாய்ட்ஸ்னா அந்த சாக்லேட் நிறத்தில் இருக்கும் இல்லையா. இங்க பாருங்க, உலகத்துல முதல் தடவையா 3 கலரும் ஒருமிச்சு ஒரே இடத்துல இருக்கிற நான் பார்த்தது இங்கதான். சில ஆட்களை பாருங்க, இதுவரை அடுப்பு பக்கம் போனதே இல்லை, இனிதான் அடுப்புல வைக்கணும், அந்த கலர்ல இருக்கு. சில ஆட்களை பாருங்க, எரிஞ்சிட்டு வெளியே வந்தது மாதிரி இருக்கு. சில ஆட்களை பாருங்க, அடுப்புல தான் இருந்தேன், எரியல்ல, புகை மட்டும் என் மேல பட்டு அந்த மாதிரி இருக்கு. என் வாழ்க்கை பாதி எரிஞ்சு போச்சு, ஆயுசுல பாதி எரிந்து விட்டது. நான் உயிரோட இருக்க வழியே இல்லை.
டாக்டர் சொன்னாரு முடிஞ்சிட்டு, மனுஷன் சொன்னா முடிஞ்சிட்டு. அந்த நேரத்தில் ஒரு கை நான் இருந்த பிரச்சனைக்குள்ள இறங்கி வந்து என்ன பத்திரமா வெளியே எடுத்துலையா, அதாக்கு கர்த்தரின் கை. 2 நிமிஷம் கை தட்டி வாய திறந்து, நான் அக்கினிக்கு தப்பின கொள்ளி. அத்தனை பேரு வாய திறக்கணும்னு அத்தனை பேரு கை தட்டணும். சகோதரா, நீ அக்கினியிலிருந்து பிடுங்கி எடுக்கப்பட்ட கொள்ளி. சகோதரி, நீ அக்கினியிலிருந்து பிடுங்கி எடுக்கப்பட்ட கொள்ளி. நீ உயிரோடு இருப்பது கிருபை. அந்த வாழ்க்கையில் இருக்கு இல்லையா அடையாளங்கள், அந்த ஒரு எரிஞ்சு போன ஒரு பக்கம், நெருப்பே படாத இன்னொரு பக்கம், அந்த 2ஐயும் பார்க்கும்போது என்ன தெரியுது? அன்பின் அடையாளம். என்ன தெரியுது? அன்பின் அடையாளம். என்ன அன்பின் அடையாளம்? சரியான நேரத்தில் ஒரு கை என்னை வந்து தப்புவித்திருக்காவிட்டால் நான் அழிந்து போயிருப்பேன். சரியான நேரத்தில் கர்த்தர் என்னிடத்தில் வந்திருக்காவிட்டால், சரியான நேரத்தில் கர்த்தர் என்னை இந்த உலகத்திலிருந்து பறித்து எடுத்திருக்காவிட்டால், அந்த நுகத்திலிருந்து பறித்து எடுத்திருக்காவிட்டால், அந்த பிரச்சனையிலிருந்து பறித்து எடுத்திருக்காவிட்டால் என் வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். நான் தான் அக்கினிக்கு தப்பு வைக்கப்பட்ட கொள்ளி, நான் தான் அப்படின்னு சொல்றவங்க மட்டும், அவங்க மட்டும் கையை தட்டணும், அவங்க மட்டும் வாயை திறக்கணும், அவங்க மட்டும் ஆண்டவரை உயர்த்தணும். ஹல்லேலூயா. நீங்க வாழ்வது ஒரு அடையாளம், நீங்க வாழ்வது ஒரு அற்புதம். ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்து கர்த்தர் உங்களை பிடுங்கி எடுத்திருக்கிறார். ஒரு பெரிய நெருக்கடியில் இருந்து பறித்து எடுத்திருக்கிறார். ஒண்ணு, நான் ஆண்டவரை நேசிப்பதனால என் மேல விழுந்த அன்பின் அடையாளம். 2, கர்த்தர் என்னை நேசிப்பதனால என்ன உயிரோடு இருக்க வைக்கணும்னு விரும்பி என் மேல விழுந்த அன்பின் அடையாளம். 3, 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை கையில எடுங்க. இரண்டாம் அதிகாரத்தை எடுங்க. 26வது வசனத்தை பாருங்க. ராஜா ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, நீ உன் நிலங்கள் இருக்கிற ஆனதோத்துக்கு போய்விடு. எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை தெரியுது? நீ மரணத்திற்கு பாத்திரவா. That means you are supposed to be killed. உன்னை என்ன செஞ்சிருக்கணும்? கொன்னு இருக்கணும். ஆனா நான் கொல்லல. ஏன் கொல்லல? அங்க பாத்தீங்களா? ஆண்டவருடைய பெட்டியை சுமந்தபடியால். உங்களுக்கு தெரியுதா? கர்த்தருடைய பெட்டிய 4 பேர் சுமப்பாங்க. எத்தனை பேர் சுமப்பாங்க? 4 பேர். சுமக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கர்த்தருடைய பெட்டியில அப்படி 2 கம்பை உள்ள விடுவாங்க. அந்த கம்பு ஒவ்வொரு ஆளுக்க தோல்ல இருக்கும். ஒவ்வொரு ஆளுக தோல்ல இருக்கும். சுமக்கிறது எது? கர்த்தருடைய பெட்டி. அந்த பெட்டியை சுமக்கிற அந்த கம்பு இவங்க தோல்ல இருக்கிறதுனால அந்த தோல்ல என்ன விழும்? அடையாளம். வெட்டுக்கத்திய ரொம்ப காலம் கையில பிடிக்கிற ஆளு கையில எதோட அடையாளம் விழும்?
அபியாத்தார சாலமோன் கூப்பிடுறான். உலகத்திலே மிக ஞானம் உள்ளவனாக்கும் தாவீது. தாவீது சொல்றான் அந்த சாலமோன்ட்ட, நான் சமாதானமா போறேன், நீ ஒற்ற ஆட்களை சமாதானமா விடப்படாது. அபியாத்தார நீ தட்டு, அந்த சீமை இருக்கான் இல்லையா அவனை தட்டு, அந்த யோவாப் இருக்கான் இல்லையா அவனை தட்டு. ஒரு லிஸ்டே கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ சாலமோன் அந்த லிஸ்டை எடுத்து வச்சுட்டு யாரெல்லாம் தூக்கணுமோ அவங்களெல்லாம் என்ன பண்றான், தூக்குறான். இப்போ அந்த லிஸ்ட்ல அடுத்து வாரது யாரு, அபியாத்தார். லிஸ்ட்ல அடுத்து வாரது யாரு, அபியாத்தார். அப்போ தாவீது சாலமோனுக்கு கொடுத்த கட்டளையின்படி சாலமோன் அபியாத்தாரை என்ன செய்யணும், என்ன செய்யணும், கொலை செய்யணும். அபியாத்தார் சாலமோனுக்கு முன்ன வந்து நிற்கிறான். அபியாத்தார் சாலமோனுக்கு முன்ன வந்து நிற்கும்போ சாலமோன் அபியாத்தார கூர்மையா பார்க்கிறான். இந்த பக்கத்துல உயரமா ஒரு அடையாளம் இருக்கு. எந்த பக்கத்துல, அத பார்த்துட்டு சாலமோன் சொல்றான், எனக்கு கையில இருக்கிற லிஸ்ட் படி நீ யாரு, நீ சாக வேண்டிய ஆள். எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைப்படியும் நீ யாரு, சாக வேண்டிய ஆளு. ஆனா தோல்ல இருக்குல்ல இந்த அடையாளம், இது என்ன அடையாளம் தெரியுமா, என் தகப்பன் நாட்களில் கர்த்தருடைய பெட்டியை சுமந்த அடையாளம் உன் மேல இருக்கிறதுனால, என் தகப்பனுடைய நாட்களில் கர்த்தருடைய பெட்டியை சுமந்த அடையாளம் உன் மேல இருக்கிறதுனால, கர்த்தருடைய பெட்டியோடு நீ ஒட்டி விட்டதுனால, தேவ பிரசன்னத்தோடு நீ இணைந்து விட்டதுனால, கர்த்தரோடு நீ நெருங்கி விட்டதுனால, பிதாக்களின் காலத்தில் உள்ள எல்லா அவமானத்தையும் எல்லா பிரச்சனையும் எல்லா துன்பத்தையும் கை தட்டணும், வாய திறக்கணும். நீ சகித்தபடியால், நீ வேதனைகளை சகித்தபடியால், உபத்திரவத்தின் நடுவில் உத்தமமாய் உடன்படிக்கை பெட்டியை சுமந்தபடியால், துன்பத்துக்கு நடுவில் கர்த்தரை விட்டு போகாம அவரை பின்பற்றினபடியால் உடம்புல ஒரு அடையாளம் விழுந்து விட்டது. எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தரை பின்பற்றி என் உடம்புல ஒரு அடையாளம் விழுந்து விட்டது. பாத்தீங்களா, உடன்படிக்கை பெட்டியும் இவனுடைய தோளும் ஒட்டி விட்டது. காய்ச்சல் வந்த உடனே பின்வாங்கி போறவங்களை விட்டு தள்ளுங்க. துன்பம் வந்த உடனே பின்வாங்கி போறவங்களை விட்டு தள்ளுங்க. சோதனையும் நெருக்கடியும் வந்த உடனே பின்வாங்கி போறவங்களை விட்டு தள்ளுங்க. இவன் சொல்றான், நான் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் உடன்படிக்கை பெட்டிய கீழே வைக்காம சுமந்து கொண்டிருப்பேன். ஒரு நிமிஷம் கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. துன்பமோ பிரச்சனையோ வேதனையோ நெருக்கடியோ வாழ்க்கை பூரா இயேசுவை சுமப்பேன்னு சொல்றவங்க மட்டும், அவங்க மட்டும், அவங்க மட்டும் இதை விட கேவலப்பட்டாலும், இதை விட அவமானப்பட்டாலும், இதை விட பெரிய நெருக்கடிகள் வந்தாலும், இதை விட பெரிய துன்பங்கள் வந்தாலும் அவரையே சுமப்பேர் அப்படின்னு சொல்றவங்க மட்டும், அவங்க மட்டும் உன் மேல ஒரு அடையாளம் விழுகிறது, ஒரு அடையாளம் விழுகிறது, ஒரு அடையாளம் விழுகிறது. கண்ணை மூடி பெற்றுக்கோ, கண்ணை மூடி பெற்றுக்கோ. ஒரு அடையாளத்தோ மேல போடுறாரு. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளை என்கிற ஒரு அடையாளம். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, யாரு கேவலப்படுத்தினாலும் பரவாயில்லை, மழையோ வெயிலோ கர்த்தரை சுமக்கிறேன். உண்மைதானா? நான் சொல்றத ஒரு நிமிஷம் கவனமா கவனிங்க. மழையோ வெயிலோ, நல்லதோ கெட்டதோ, அவமானமோ ஆசீர்வாதமோ, என் வாழ்நாளெல்லாம் கர்த்தரை சுமப்பேன்னு சொல்றவங்க வலது கையை உயர்த்தி பிடிங்க, வலது கையை உயர்த்தி பிடிங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இன்னைக்கு காலையில நம்ம கேட்டோம் இல்லையா,
கழுதை, கர்த்தரை சுமந்த கழுதை. ஒரு நிமிஷம் வாயை திறந்து சொல்லுங்க, உலகத்தின் அசுத்தங்களை நான் சுமக்க விரும்பல்ல, உலகத்தின் இச்சைகளை நான் சுமக்க விரும்பல்ல, இப்பிரபஞ்சத்துக்கு அடுத்த எந்த காரியத்தை நான் சுமக்க விரும்பல்ல. என் வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டும் சுமக்க விரும்புற அப்பா. மேல ஒரு அடையாளத்தை போடுங்க, சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. தேவ பிரசன்னம் இந்த இடத்தை மூடுகிறது, தேவ கிருபை இந்த இடத்தை மூடுகிறது. உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை தெய்வத்தால் கவனிக்கப்படுகிறது. உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையை ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். யார் என்ன செய்யட்டு, யார் என்ன சொல்லட்டு, யார் எப்படி பண்ணட்டு, நான் ஆண்டவரை மட்டும் சுமப்பேன், ஆண்டவரை மட்டும் சுமப்பேன், ஆண்டவரை மட்டும் சுமப்பேன். ஏன் இந்த சத்தம் போதாது? வாயை திறந்து சத்தம் உயர்த்தி சாலமோன் அபியத்தார்ட்ட சொல்றான், உன்னை உயிரோட வைத்திருப்பது நீ தேவனை சுமந்த பொழுது உன் உடம்புல விழுந்த அந்த அடையாளம். யோசிச்சு பாருங்க, மிகப்பெரிய அற்புதம் என்ன? மிகப்பெரிய அற்புதம் இந்த ஆண்டுலையும் நம்மளை உயிரோட வச்சது தானே. இல்ல, தட்ஸ் அ கிரேட்டஸ்ட் மிராக்கிள். அதுதான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அற்புதம். இந்த நாளிலேயும் என்னை உயிரோட வைத்தது, இந்த நாளிலேயும் என்னை வாழ வைத்தது. அந்த கர்த்தருக்கு கை உயர்த்தி நன்றி செலுத்துங்க, கை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. போதாது, இந்த சத்தம் போதாது, இந்த சத்தம் போதாது. யூ ஆர் a miracle. நீ ஒரு அற்புதம். உங்க புருஷன் ஒரு அற்புதம், உங்க மனைவி ஒரு அற்புதம், உங்க பிள்ளை ஒரு அற்புதம். நீங்க இந்த ஆண்டுல, இந்த மாதத்துல, இந்த தினத்துல உயிரோட வாழ்வது உலகத்துல மிகப்பெரிய அற்புதம். ஒன்னாவது அடையாளம் அன்புள்ளவனுடைய காதுல. இரண்டாவது அடையாளம் வாழ்க்கையின் பாதி எரிஞ்சு போனாலும் மீதிய நல்லா வச்சிருக்கிறாரு. மூணாவது அடையாளம் சோம்பேறியாயிராம, உதாசீனமாயிராம, இக்கட்டு நேரத்திலையும் ஆண்டவரை சுமந்ததினால் என் தோளில விழுந்த அடையாளம். Praise Lord. எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அத்தனை பேருக்கும் புரியுது இல்லையா? கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு இடத்துல நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு சிஸ்டர் என்னை பார்க்கும்படி நிற்கிறாங்க. அவங்க கையில் எல்லாம் ஸ்கின்னே கிடையாது, எலும்பு மட்டும்தான், அந்த பாண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு. அவங்கள பார்த்தாலே, அவங்க சொல்லாமலே தெரியுது அவங்க ஒரு அடையாளம். அவங்க சொல்லாமலே தெரியுது அவங்க ஒரு அடையாளம். அவங்க என்கிட்ட வந்து சொல்றாங்க, காலையில் 5 மணிக்கு புருஷனுக்கு வேலைக்கு போகிறதுக்காக காப்பி போட்டு கொடுக்கும்படி கிச்சனில் போய் கேஸ் ஆன் பண்ணேன், சிலிண்டர் வெடிச்சு. அவங்க முகம், அவங்க கை, அவங்க கால் எல்லாம் பார்த்த உடனே தெரியுது நீ உயிர் வாழ்வது மிகப்பெரிய அற்புதம்.
அல்லேலூயா. உங்களை சும்மா வைக்கல, உங்களை சும்மா வைக்கல, ஒரு அடையாளமாய் வைத்திருக்கிறார். ஒரு அடையாளமாய் வைத்திருக்கிறார். ஒரு நிமிஷம் கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என் ஆண்டவர் என்னை தேசத்துல அடையாளமாய் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தட்டி வா திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அடையாளம் 1 அடிமையின் மேல், அடையாளம் 2 அக்கினிக்கு தப்புன கொள்ளி, அடையாளம் 3 அபியாத்தாருடைய தோள்களில், அடையாளம் 4 கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். பார்த்தீங்களா, தேவையில்லாம எனக்கு டென்ஷன் வருத்தப்படாதுன்னு. நான் சொல்லல, பவுல் சொல்றாரு. தேவையில்லாம என் பிபிய கூட்டப்படாது. கேட்கணும் ஏன், அதுக்கு என்ன சொல்றாரு? உங்க பைபிள்ல இல்லையோ? கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை. என்ன பயங்கரம் இல்ல, என்ன பயங்கரம். I carry mark of Christ in my body. ஒரு பரிசுத்தவான் ஒரு இடத்துல ஊழியம் செய்ய போனார். ஊழியம் செய்ய போன இடத்துல அவரை பிடிச்சு ஒரு மரத்துல கட்டி வச்சு, அவரை பிடிச்சு ஒரு மரத்துல கட்டி வச்சுட்டு அவருக்கு மேல இந்த காட்டுல இருந்துள்ள ஒரு வகையான அட்டைகளை பிடிச்சு கொண்டு போட்டு, அந்த அட்டை ஒரு உடம்புல பற்றி பிடிச்சுன்னா விடவே செய்யாது. இல்ல அந்த அட்டை எடுக்கணும்னா, அட்டை தெரியும் இல்ல, அட்டை அட்டைப்பட்டிக்கு அந்த அட்டை இல்ல, லீச்சஸ். அந்த அட்டை உடம்புல பற்றி பிடிச்சுன்னா அந்த அட்டை என்ன செய்ய முடியாது, எடுக்கவே முடியாது. அதவா இல்ல வலுக்கட்டாம எடுத்தா மாம்சம் சேர்ந்து பிஞ்சுதான் வரும். அவ்வளவு கடினமா இந்த அட்டை என்ன செய்யும், பிடிக்கும். பின்ன எப்படி அந்த அட்டை வெளியே போகும்னா, அந்த அட்டை தேவையான அளவு ரத்தத்தை உறிஞ்செடுத்துட்டு அதுவா மயக்கம் போட்டு விழுந்துடும். அதுவா மயக்கம் போட்டு விழுந்துடும். இப்ப இவர் அந்த மரத்துல கட்டி வச்சு அவருக்கு மேல அந்த அட்டைகளை கொண்டு போட்டணும். மரத்துல கட்டி வச்சிருக்காங்க, அவங்களை நினைச்சுனும் இந்த அட்டையினுடைய கடியில இவர் செத்து போவார். மறுநாள் காலையில் வந்து பார்க்குறாங்க, அட்டைகள் எல்லாம் தேவையான அளவு ரத்தத்தை குடிச்சிட்டு மயங்கி கீழே விழுந்து கிடக்கு. ஆளு உயிரோடு இருக்கிறாரு, ஆளு உயிரோடு இருக்கிறாரு. அப்புறம் அவர் சொன்ன சுவிசேஷத்தை ஏற்றுக்கிட்டாங்க. உயிரோடு இருந்ததுனால அவர் சொன்ன சுவிசேஷத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அவர் மரிக்கிற நேரம் வர அந்த அட்டைகள் அவருக்கு உடம்புல பிடிச்சப்போ விழுந்து இல்லையா அடையாளம், அந்த அச்சு, அந்த அச்சு மரிக்கிற நேரம் வரை அந்த உடம்புல இருந்து போகவே இல்லை. ஏன்னா அவ்வளவு கட்டியாய் பிடித்து விட்டது. அவ்வளவு கட்டியா பிடிச்சிட்டு, ஆனால் இது என்ன செய்யல, போகல. இப்போ அந்த வார்த்தையை பாருங்க, பவுல் சொல்றாரு,
என் உடம்புல யாரோட அடையாளம்? கர்த்தராகிய இயேசுவின் அச்சு அடையாளம். சில ஆட்கள் நேசிக்கிற பெண்களுக்கு பேரெல்லாம் பச்சை குத்தி வைப்பேன்னு தெரியுமா? தெரியுமா? பச்சை குத்தி வைப்பேன். சில ஆட்கள் கொஞ்சம் கூட அட்வான்ஸாக போய் அவங்க பேரை பிளைடுனால எழுதி வைப்பேன். சில ஆட்கள் பச்சை குத்தி வைப்பணும். அது கோல்டு லவ். பச்சை குத்தோட என்ன ஆச்சு? நின்றுட்டு. சில ஆட்கள் டிகிரி கொஞ்சம் கூட கூடி இருக்கு, அதனால எதனால் எழுதிச்சணும்? பிளைடுனால. சில ஆட்கள் இரும்ப நெருப்பில் போட்டு பழுக்க. நீங்க சைலண்டாவே இருங்க, நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். சில ஆட்கள் இரும்ப பழுக்க வச்சு அந்த இரும்புனால நேசிக்கிற பெண்ணோட பேரை. பிரச்சனை என்னன்னா, இங்க ஒரு பேர் எழுதி இருக்கு, இங்க ஒரு பேர் எழுதி இருக்கு, இங்க ஒரு பேர் எழுதி இருக்கு, இங்க ஒரு. கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் என் சரீரத்தில் அவர் ரொம்ப நேசிச்சிங்கன்னு வைங்க, அவருடைய அடையாளம் உங்க உடம்புல விழும். கல்வாரியோடு ஒட்டிட்டீங்கன்னு வைங்க, அவருடைய அடையாளம் உங்க உடம்புல விழும். அப்படி தொட்டு தொடாம ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற ஆட்களுக்கு மேல கிறிஸ்துவின் அச்சடையாளம் விழாது. அவரை அன்றி எனக்கு எதுவும் இல்லை, அவரை அன்றி எனக்கு எதுவும் இல்லை, கிறிஸ்துவை மட்டும் நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் மேலே அவருடைய அச்சடையாளம் விழுந்து விட்டது. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன், கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன். எத்தனை பேர் இந்த பகல்ல சொல்ல முடியும் என் மேல அவருடைய அடையாளம்? என் மேல அவருடைய அடையாளம் சொல்ல முடியுமா நீங்க தைரியமா? கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன். அப்படி சொல்லணும். அவர் மேல எவ்வளவு அன்பா இருக்கணும் இல்லையா? எவ்வளவு அன்பா இருக்கணும். எவ்வளவு அன்பா இருந்தால் அவருடைய உடம்புல விழுந்த காயங்கள் ஏன் உடம்புல விழும்? எவ்வளவு ஆழமாய் அவரை பின்பற்றினால் அவருடைய சரீரத்தின் அச்சு என் உடம்புல விழும். குமரி மாவட்டத்தில் எல்லாம் ரப்பர் பால் உண்டு. ரப்பர் பால் நீங்க ரப்பர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கேயும் உண்டா? அந்த ரப்பர் பால் எடுத்து அது ஒரு மிஷின்ல போட்டு அடிப்பணும். அது முதல்ல போடுற மிஷின்ல அது கொஞ்சம் லார்ஜ் சைஸ் ஆகும். ரெண்டாவது ஒரு மிஷின்ல போடணும். ரெண்டாவது ஒரு மிஷின்ல போடுறதுக்கு எதுக்குன்னா, அந்த மிஷின்ல இருக்கிற அச்சு இந்த ஷீட்டுக்கு மேல விழுறதுக்கு. அது ரொம்ப ப்ரெஸ் பண்ணுவேன். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டு அதை அப்படியே ரொட்டேட் பண்ணும்போ அந்த மிஷின்ல இருக்கிற அடையாளம் அந்த ரப்பர் மேல விழும். ஏன் சில நேரம் வாழ்க்கையில ரொம்ப அழுத்தங்கள் வருது தெரியுமா? என் வாழ்க்கையில சில நேரம் ரொம்ப வேதனைகள் வருது தெரியுமா? என் வாழ்க்கையில சில நேரம் ஏன் பெரிய நெருக்கடிகள் வருது தெரியுமா? எப்படியாவது அவருடைய அடையாளத்தை என் மேல போட விரும்புகிறார். எப்படியாவது எப்படியாவது அவருடைய அடையாளத்தை என் மேல போட விரும்புகிறார். அதற்காக என்னை நெருக்குகிறார், என்னை நெருக்குகிறார், என்னை நெருக்கி நெருக்கி அவருடைய அடையாளத்தை என் மேல போடுகிறார். ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி பிடிங்க. வலது கையை உயர்த்தி பிடிச்சு பரலோகத்தின் தெய்வத்தை பார்த்து ஒரு வார்த்தை ஜெபிங்க. அப்பா,
உம்முடைய அடையாளம் என் மேல விழுவதாக. ஒருவேளை உங்க மேல சத்துரு ஏதாவது அடையாளத்தை போட்டிருந்தா அந்த அடையாளங்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கையை விட்டு அழிந்து போகிறது. அவருடைய அன்பின் அடையாளம் உங்க குடும்பத்துல விழுகிறது, உங்க சரீரத்துல விழுகிறது. வாயை திறந்து அத்தனை பேரும் ஜெபிக்கணும். என்ன உலகம் உங்க மேல போட்டு வச்ச அடையாளங்கள், அந்த சின்னங்கள் அழிக்கப்பட்டு போய் கிறிஸ்துவின் அச்சு அடையாளம் என்னை காண்பவர்கள் அவரை காண்கிறார்கள், என்னோடு பேசுகிறவர்கள் அவரோடு பேசுகிறார்கள். விழுது அவருடைய அச்ச அடையாளம் உங்க உடம்புல விழுது. கண்ணை மூடி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில சரீரங்கள்ல அவர் அடையாளத்தை போடுறாரு, வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கிருபை ஆண்டவரே, உம்முடைய அடையாளம். இனி அந்த ரெண்டு கைய நல்லா தட்டி ஒன்னு வா திறந்து, அந்த ரெண்டு கைய நல்லா தட்டி வாய திறந்து ஊடபா சந்தாரா ரியாந்தாரா அல்பந்தாரா பிரௌடபத்தாரா ரிஹத்தாரா அல்கந்தரபலவா ரெண்டல் பிரௌடபரபலவா. அவர் உயிரோடு இருக்கிறார், நீங்கள் சாட்சிகள். அவர் வாழ்கிறார், நீங்கள் சாட்சிகள். எதற்கு நம்மளை வச்சிருக்கிறார் தெரியுமா? அவர் வாழ்கிறார் என்பதை நம்மளை கண்டுதான் உலக கண்டுபிடிக்கணும். He is alive through me. என் மூலமாய் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அது எப்படின்னா கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறேன். சில நேரம் சில பப்பட் ஷோயில் எல்லாம் போய் பார்த்திருக்கீங்களா? பப்பட் ஷோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? பப்பட் ஷோ உள்ள இருக்கிறது 4 அடி உயரமுள்ள ஆளா இருக்கும், ஆனா மேல போட்டிருக்கிற கவர் சிங்கமா இருக்கும். உள்ள இருக்கிறது ஒரு ஹியூமன் பீயிங், ஆனா வெளியே என்ன சிங்கம். அப்ப பார்க்கிறவர்களுக்கு யாரு தெரியும்? உள்ள இருக்கிறது ஆளு, வெளியே இருக்கிறது எலஃபண்ட் யானை. ஆட்களுக்கு யாரு தெரியும்? உள்ள இருக்கிறது நாய், வெளியே இருக்கிறது கிறிஸ்து. ஆட்களுக்கு யாரு தெரியும்? கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன். எப்படி? நீங்க கிறிஸ்துவனுடையவர்கள்னு நீங்க சொல்லிதான் ஆட்கள் கண்டுபிடிக்கிறாங்களா? இல்ல உங்க நடை, உங்க உடை, உங்க வாழ்க்கை முறை, உங்க பேச்சு இவைகளை பார்த்த உடனே நீங்க சொல்லாமலே கர்த்தருடையவர்கள்னு கண்டுபிடிக்கிறாங்களா? அப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா நீங்கள் கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை உங்கள் சரீரத்தில் தரித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். நம்ம ஒரு ஆளை ரொம்ப நேசிச்சோன்னு வைங்க, அந்த ஆளுக்காக நம்ம மாறிட்டே வருவோம் இல்லையா? அந்த ஆளுக்காக நாம மாறிட்டே வருவோம். நம்மளை மாற்றிட்டே வருவோம். கடைசியில் நம்ம என்ன நிலைமைக்கு வருவோம்? அந்த ஆளும் நானும் ஒன்று போல. இப்போ நான் கிறிஸ்துவை நேசிக்கிறேன், நான் மாறிட்டே வாரேன். ஒவ்வொரு தடவையும் என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் வருகிற பொழுது அவருடைய ஒரு அடையாளம் என் உடம்புல விழுகிறது. கடைசியில் அவருடைய சாயலாய் நானும். அடையாளம் 5. நான் 4 எண்ணம் சொன்னேன் இல்லையா? 4 அடையாளம் 5. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27வது வசனம்.
போதும் போதும். மிடில் மேனேஜ்மெண்ட் ட்ரேடு அப்படிங்கிற ஒரு ட்ரேடு உண்டு. மிடில் மேனேஜ்மெண்ட் ட்ரேடு ஒருவேளை நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. அது என்னன்னு நான் சொல்லித்தாரேன், அப்போ உங்களுக்கு புரியும். என்ன ட்ரேடு? மிடில் மேனேஜ்மெண்ட் ட்ரேடு. 2016 சினிமா நட்சத்திரங்களுக்கு ஃபிலிம் அவார்டு கொடுக்கிற நேரத்தில் அந்த கடைசி ஸ்பீச் கொடுக்கிறாரு அந்த ப்ரோக்ராமினுடைய CEO. அவர் பேசும்போது 3 காரியத்தை சொல்றாரு. 1, நாம் இன்னும் அன்புக்காய் ஏங்குகிறோம். எதுக்காய் ஏங்குகிறோம்? ரட்சிக்கப்பட்ட ஆளு கிடையாது, ரட்சிக்கப்படாத மனுஷன் 2016 ஃபிலிம் அவார்டில் கடைசி ஸ்பீச்சில் சொல்றாரு, we long for love, நம்ம இன்னும் அன்புக்காய் ஏங்குகிறோம். 2வது சொல்றாரு, we have no enough time, நமக்கு வாழ்றதுக்கு தேவையான நேரம் இல்லை, இன்னும் கொஞ்சம் கூட நேரம் இருந்தால் நல்லா இருக்குமே, அப்போ இன்னும் கொஞ்சம் கூட அன்பு இருந்தால் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் கூட நேரம் இருந்தால் நல்லா இருக்கும். 3வது சொல்றாரு, நமக்கு மரணத்தை பற்றி பயமா இருக்கு. நடிகைகள் கூடியிருக்கிற அவங்களுக்கு அவார்டு கொடுக்கிற மீட்டிங்கில் சொல்றாரு, நமக்கு இன்னும் அன்பு வேணும், நமக்கு இன்னும் நேரம் வேணும், நேரம் பற்றல்ல, அன்பு பற்றல்ல, நமக்கு மரண பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம எல்லாருடைய நிலைமையும் அப்படிதான் இருக்கு. இதை சொல்லி 3 ஆண்டுகள் தாண்டி அவருக்கு பிள்ளை கேன்சர்ல இறந்து போச்சு. அவருக்கு பிள்ளை கேன்சர்ல இறந்து போனப்போ அவரு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதமாக்கும் மிடில் மேனேஜ்மெண்ட் ட்ரேடு. அந்த கடிதத்தில் அவர் சொல்றாரு, மரணத்துக்கும் நேரத்துக்கும் அன்புக்கும் நான் கடிதம் எழுதினேன். யாருக்கெல்லாம்? மரணத்திற்கும் அன்புக்கும் நேரத்துக்கும் நான் கடிதம் எழுதினேன். நான் கடிதம் எழுதி சொன்னேன், நான் உங்கள்கிட்ட பிசினஸ் பண்ண விரும்புகிறேன், நான் உங்கள்கிட்ட பிசினஸ் பண்ண விரும்புகிறேன். அவங்க என்கிட்ட கேட்டு, என்ன பிசினஸ்? அது மிடில் மேனேஜ்மெண்ட் ட்ரேடு. அப்படின்னா என்ன எடுத்துக்கிடுங்க, என் மகளை விடுங்க. என்ன எடுத்துக்கிடுங்க, என் மகளை விடுங்க. அதாவது என் மகளுக்கு உயிரை பாதுகாக்கும்படி நான் நடுவில் நின்று அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் இல்லையா, அதுக்கு பேராக்கும் மிடில் மேனேஜ்மெண்ட் ட்ரேடு. என் பிள்ளையை காப்பாற்றணும், என் பிள்ளைக்கு பதிலாக நான் மறிக்கணும். ஆனால் அவர் சொல்கிறாரு, அவங்க 3 பேருமே ஒத்துக்கிடல. மரணம் ஒத்துக்கிடல, நேரம் ஒத்துக்கிடல, அன்பும் ஒத்துக்கிடல. அவங்க அந்த பிஸ்னஸில் என்னோட ஒத்துக்கொள்ளாததுனால நான் நடுவில் நின்று என் மகளை காப்பாற்ற முடியல, என் மக உயிரை பறித்து கொண்டு போய்விட்டார்கள். இந்த பகற்காலத்தில் நான் சொல்கிறேன், மிடில் மேனேஜ்மெண்ட் ட்ரேடுக்கு உலகத்தில் தகுதி உள்ள ஒரே ஒரு ஆள் தான் உண்டு. அது உலகத்தின் மொத்த பாவத்தையும், உலகத்தின் மொத்த சாபத்தையும், உலகத்தின் மொத்த அக்கிரமத்தையும், எல்லாருடைய பாவங்களையும் தம்முடைய தோள் மேல போட்டுக்கொண்டு தம்மேல சுமந்து கொண்டு என் பாவத்தை சுமந்தார். என் அக்கிரமத்தை கை தட்டணும், வாயை திறக்கணும். என் வேதனையை சுமந்தார், என் துன்பத்தை சுமந்தார். அவருடைய கையை பாருங்க, அதன் அடையாளங்கள் தெரியுது. அவருடைய விலாப்புறத்தை பாருங்க, அதன் அடையாளங்கள் தெரியுது. எனக்கு பதிலாக, எனக்கும் மரணத்துக்கும், எனக்கும் பாவத்துக்கும், எனக்கும் சாத்தானுக்கும், எனக்கும் உலகத்துக்கு நடுவில் வந்து நின்று என்னை காப்பாற்றின பொழுது அவருடைய சரீரத்தில் ஒரு அடையாளம்.
அந்த மார்க் என்ன மார்க் தெரியுமா? மிடில் மேனேஜ்மெண்ட் மார்க். உலகத்துல யாரும் எனக்கும் சாத்தானுக்கு நடுவுல நிக்க முடியாது. உலகத்துல யாரும் எனக்கும் பாவத்துக்கு நடுவுல நிக்க முடியாது. உலகத்துல யாரும் எனக்கும் மரணத்துக்கு நடுவுல நிக்க முடியாது. அவரோ பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து எனக்கோ பாவத்துக்கோ எனக்கோ அந்தகார வல்லமைக்கோ எனக்கோ மரணத்துக்கோ நடுவில் நின்றார். நடுவில் நின்னப்ப என்ன நடந்து தெரியுமா? என் மேல விழ வேண்டிய அடையாளம் யார் மேல விழுந்து? அவர் மேல விழுந்து அவர் தோமா விட்ட சொல்றாரு, என் கையை பார், உன் விரலை போட்டு பார், என் விலாப்புறத்தை பார். இதெல்லாம் என்ன ஆண்டவரே? இதெல்லாம் நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதனுடைய அடையாளங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தணும். வலது கையை உயர்த்தும் நான் கொஞ்சம் வார்த்தைகளை சொல்றேன், கவனிச்சுட்டே இருங்க. உயர்த்தப்பட்ட வலது கரத்தோட கவனிங்க. அவரால் மன்னிக்க முடியாத பாவம் இல்லை, அவரால் மாற்ற முடியாத நோய் இல்லை, அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லை, அவரால் பெயர்க்க முடியாத பர்வதம் இல்லை, அவரால் உடைக்க முடியாத செங்கடல் இல்லை, அவரால் மேற்கொள்ள முடியாத சிறைச்சாலை இல்லை, அவரால் மன்னிக்க முடியாத பாவம் இல்லை, அவரால் நிறைவேற்ற முடியாத வாக்குத்தத்தம் இல்லை, அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. கை உயர்த்தி அத்தனை பேரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இந்த கூடாரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வாயை திறக்கணும். தெய்வத்தினுடைய வாக்குத்தத்தங்கள் உங்க குடும்பத்தில் நடக்க போகுது. தெய்வத்தினுடைய அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. கண்ணை மூடி நன்றி செலுத்துங்க. இந்த சத்தம் போதாது, என்ன இந்த சத்தம் போதாது. கர்த்தரை எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அவ்வளவு சத்தமா வாயை தரைங்க. அவர் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீங்களோ அவ்வளவு சத்தமா வாயை தரைங்க. என்ன பயங்கரமான அன்பு. நான் கேட்கிறவங்கள்ட்ட, உங்களை தப்பு வைக்கும்படி உலகத்துல யாராவது நடுவுல வந்து நம்மளை காப்பாற்றுவாங்களா? நம்மேல் வர வேண்டிய ஆக்கனை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. நம்மேல் வர வேண்டிய சாபம் அவர் மேல் வந்தது. நம்மேல் வர வேண்டிய தண்டனை அவர் மேல் வந்தது. உண்மையில ஆணி அடிச்சு கொலை பண்ணி இருக்க வேண்டியது நம்மள, அத்தனையும் சுமந்தாரு. இப்போ தோமாவிட்ட சொல்றாரு, பாரு நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா, நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா. அந்த விலாப்புறத்துல ஈட்டியில குத்துனா இல்லையா, அந்த குத்து என் இருதயத்தையே பிளந்தது. அவ்வளவு உங்களை நேசிக்கிறேன். இந்த அன்பை தள்ளிட்டு போன உன்னை எவனு காப்பாற்ற முடியும்? இந்த அன்பை தள்ளிட்டு போனா அது துரோகம் இல்ல, அது துரோகம். அது எப்படி மன்னிக்க முடியும்? நேசிக்கிறப்பான்னு சொல்லுவீங்களா? தயவு செஞ்சு வார்த்தையில இல்லை, என்ன உண்மையில சொல்லணும். என்ன வாயை திறந்து சொல்லுங்க, கண்ணை மூடி ஒரு நிமிஷம் சத்தமா தெய்வத்தோடு பேசுங்க. I love you Lord. வாயை திறந்து தெய்வத்தோட பேசுங்க. வாயை திறந்து தெய்வத்தோடு பேசுங்க. பேசுங்க, பேசுங்க. இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா,
இதற்கு ஈடு. வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. தனிமையின் பாதையில் தகப்பனும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. சொல்லுங்க. சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல். சத்தம் உயர்த்தி பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 அன்பின் அடையாளம் 6. உன்னத பாட்டின் புஸ்தகத்தை கொஞ்சம் கையில் எடுங்க. 5ஆம் அதிகாரத்தை எடுங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்க. நகரத்தில் தெரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். போதும். இது அன்பின் 6வது அடையாளம். எத்தனாவது அடையாளம்? 6வது. ஒவ்வொன்னா சொல்லுங்க. 1. கஷ்டம்தான் இல்லையா? 1 காதுல விழுந்த அடையாளம். 2 அக்னிக்கு தப்புன கொள்ளி. 3 உடன்படிக்கப்பட்டிய சுமந்ததினால் தோள்ல விழுந்த அடையாளம். 4 கிறிஸ்துவின் அச்சு அடையாளம். 5 சிலுவையிலப்பட்ட காயம். 6 இது. சரி, ஒரு 10 நிமிஷம் கவனிங்க. நான் 10 நிமிஷத்துல முடிக்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா 2 பெண் பிள்ளைகள். ஒரு அப்பா அம்மா 2 பெண் பிள்ளைகள். ஆண் பிள்ளைகளுக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும், பெண் பிள்ளைகளுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஒரு அம்மா ஒரு அப்பா 2 பெண் பிள்ளைகள். எத்தனை பெண் பிள்ளைகள்? 2 பெண் பிள்ளைகள். வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு. வாழ்க்கை நல்ல ஸ்மூத் ஃபங்க்ஷன். நல்லா போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அப்பா இறந்துட்டாரு. அப்பா இறந்துட்டாரு. இப்போ யாரெல்லாம் இருக்கணும்? அம்மா, 2 பெண் பிள்ளைகள். அப்போ ஊரில் உள்ள ஆட்கள் இந்த அம்மாவிட்ட சொல்லணும், உன் பிள்ளைகளை வளர்க்கணும்னா, ஏன்னா 2 பெண் பிள்ளைகள் இல்லையா, உன் பிள்ளைகளை வளர்க்கணும்னா நீ வேறொரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிடணும். அப்பா இறந்துட்டாரு. இப்போ அம்மா விட்ட ஆட்கள் என்ன சொல்லணும்? பெண் பிள்ளைகள் ஆனதுனால வேற கல்யாணம் பண்ணு. அவங்க சொன்னதை கேட்டு அந்த பெண்மணி வேறொரு ஆளை கல்யாணம் பண்ணிச்சு. அந்த கல்யாணத்தில் 2 ஆண் பிள்ளைகள். அந்த கல்யாணத்தில் 2 ஆண் பிள்ளைகள். இப்போ அந்த வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்? 6 பேர். அம்மா
2 பெண் பிள்ளைகள், அப்பா 2 ஆண் பிள்ளைகள். இவங்க எல்லாம் ஒரே வீட்டுக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கணுமா? இவங்க வளர்ந்து வாரது வரை பிரச்சனை இல்லை. இவங்க வளர்ந்து வாரது வரை பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வளர்ந்த பிறகு அந்த பையன்மாரு பார்க்கணும். அந்த 2 ஆண் பிள்ளைகள் உண்டு இல்லையா, அவங்க பார்க்கணும், இந்த பெண் பிள்ளைகள் எங்க அப்பா சம்பாதிக்கிறத சாப்பிடுது, எங்க அப்பா சம்பாதிக்கிறத சாப்பிடுது. ஏன்னா அவங்க அம்மா வேற, அவங்க அம்மா வேற. இந்த பிள்ளைகளுக்கு அது அம்மா, அந்த அப்பா இந்த பெண் பிள்ளைகளுக்கு அப்பா இல்லை. உடனே அந்த 2 ஆண் பிள்ளைகள் எழும்பி இந்த பெண் பிள்ளைகள்கிட்ட சொல்லுது, எங்க வீட்டில் சாப்பிடணும்னா வேலை செஞ்சாதான் சாப்பிடணும், எங்க வீட்டில் சாப்பிடணும்னா வேலை செஞ்சாதான் சாப்பிடணும். எவ்வளவு நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கைன்னு பாருங்க. எங்க வீட்டில் சாப்பிடணும்னா வேலை செஞ்சாதான் சாப்பிடணும்னு சொன்ன உடனே அன்னைக்கு ராத்திரி இந்த 2 பெண் பிள்ளைகளும் தூங்கல. அந்த அக்கா வேலைக்கு போகணும். உடனே அந்த பிள்ளைகள் சொல்லுது, நாங்க சொல்ற இடத்துல தான் வேலைக்கு போகணும். எங்க வேலைக்கு போகணும்? நாங்க சொல்ற இடத்துல தான் வேலைக்கு போகணும். உடனே அந்த பிள்ளை கேட்க, நான் எங்க வேலைக்கு போகணும்? உடனே அவங்க சொல்லணும், எங்கள் திராட்சை தோட்டத்துக்கு காவலாளியா இருக்கணும். எங்க காவலாளியா இருக்கணும்? எங்கள் திராட்சை தோட்டத்துக்கு காவலாளியா இருக்கணும். அந்த பிள்ளை சரின்னு சொல்லி அங்க திராட்சை தோட்டத்துல போகுது. அங்க திராட்சை தோட்டத்துல போனா அந்த திராட்சை தோட்டத்துல ஒரு அத்திமரம் இருக்கு. அந்த திராட்சை தோட்டத்துல ஒரு அத்திமரம் இருக்கு. திராட்சை தோட்டங்கள்ல அத்திமரம் நட்டு வைப்பாங்க 3 காரணங்களுக்காக. ஒன்று, திராட்சை தோட்டத்துக்குள்ள நிழல் இருக்காது. திராட்சை செடியினுடைய இலைகள் ரொம்ப சின்னதாக இருக்கும். சூரியனுடைய வெளிச்சம் கூர்மையாக உள்ள வந்து குத்தும். நிழலுக்காக அத்திமரத்தை மூட்டில் போய் உட்கார்ந்து விடணும். அப்புறம் அத்திமரத்தின் கனிகளை என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். அப்புறம் திராட்சை தோட்டத்துக்குள்ள சிங்கம் வரும். சிங்கம் வரும்போது வேலைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே அத்திமரத்தில் ஏறி உட்கார்ந்து விடுவாங்க. 3 காரணங்களுக்காக திராட்சை தோட்டத்தில் அத்திமரத்தை நட்டு வைப்பாங்க. எதுக்காக? நிழலுக்காக, சாப்பாடுக்காக, பாதுகாப்புக்காக. இந்த பெண் பிள்ளை போச்சா, போய் காலையிலிருந்து சாயங்காலம் வரை அந்த அத்திமரத்தில் ஏறி உட்கார்ந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு, அத்திமரத்தில் ஏறி உட்கார்ந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு. அந்த சகோதரர்கள் மறுநாள் காலையில வந்து அத்திமரத்தை வெட்டிட்டணும். அத்திமரத்தை வெட்டிட்டணும். அவ சொல்றா, நான் கருப்பா இருக்கிறேன்னு பார்க்காதுங்க, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாகி என்னை திராட்சை தோட்டத்துக்கு காவலாளியாய் நியமித்தார்கள். வெயில் என் மேல் பட்டது. எவ்வளவு நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கைன்னு பாருங்க, எவ்வளவு மோசமா மாறிட்டுன்னு பாருங்க. எல்லா நாளும் காலையில திராட்சை தோட்டத்துக்கு போறா, அங்க போய் காவலாளியா இருக்கிறா, சாயங்காலம் வாரா. அப்படி ஒரு நாள் திராட்சை தோட்டத்துக்கு போனா ஒரு ஆச்சரியம் நடக்குது. அந்த திராட்சை தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு பையன் வாரான். அவன் யார் தெரியுமா? அவன் ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பன். அவன் ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பன். ஆடுகளை மேய்ச்சிட்டு அந்த திராட்சை தோட்டத்து பக்கத்துல வந்து ஆடுகளை மேய்க்கிறானா, ஆடுகளை மேய்ச்சிட்டே இருக்கிறான். இப்ப திராட்சை தோட்டத்துல வர இவ அவனே பார்த்துட்டு இருக்கிறான். ஆடு மேய்க்கிற வாராவன் இவளை கண்டுக்கிடவே இல்லை.
இவளை கண்டுகிடவே இல்லை. இவ அவனை பார்த்துட்டே இருக்கிறா. அவன் காலையில் ஆடு மேய்க்க வரான், சாயங்காலம் ஒரு ஆடை மேய்க்கிறான், அவன் போயிடுறான். இவ காலையில திராட்சை தோட்டத்துக்கு வரா, அவனே பார்த்துட்டு இருக்கிறா, சாயங்காலம் போறா. ஒரு நாள் இவ திராட்சை தோட்டத்துல காவல் காத்துட்டு இருந்தாளா. திராட்சை தோட்டத்துல காவல் காத்துட்டு இருக்கும்போ ஒரு சிங்கம் உள்ள ஏறி வந்து, திராட்சை தோட்டத்துல சிங்கம் வரும், பைபிள்ல ஆதாரம் இருக்கு. சிம்சோனுக்கு விரோதமான சிங்கம் எங்கிருந்து வந்தது? திராட்சை தோட்டங்களில் இருந்து. எதுக்கு திராட்சை தோட்டத்துல சிங்கம் வரும்? ஏன் திராட்சை தோட்டத்துல சிங்கம் வரும்னா, திராட்சை தோட்டத்துக்குள்ள பெரிய எலி வரும், பெரிய எலி. அந்த பெரிய எலி வந்து திராட்சையினுடைய வேர் பகுதியை தோண்டி போடும். பெரிய எலி திராட்சை தோட்டத்துக்குள்ள இருக்கிறதுனால இந்த பெரிய எலியை பிடிக்க திராட்சை தோட்டத்துல நரிகள் வரும். அதாக்கு தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரி, குழி நரின்னு எல்லாம் சொல்லி இருக்கு இல்லையா, அது வரும். இப்ப திராட்சை தோட்டத்துக்குள்ள ஈஸியா சிங்கத்துக்கு வந்து இந்த நரியை என்ன செய்யலாம்? பிடிக்கலாம். அதுக்காக சிங்கம் எங்க வரும்? திராட்சை தோட்டத்துல வரும். அது அந்த ஃபுட் செயின், உணவு சங்கிலி. எலிய பிடிக்க நரி வருது, நரிய பிடிக்க சிங்கம் வருது. திடீர்னு சிங்கம் உள்ள நுழைஞ்சிட்டா, திடீர்னு சிங்கம் உள்ள நுழைஞ்ச உடனே வேலைக்காரங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதனால அவங்க ஓடி தப்பிட்டணும். இவ சரியா போய் மாட்டுனா. சிங்கத்துக்கு நேரே முன்ன கண்ணை மூடிட்டு சொன்னாலாம், சிங்கமே, என்ன நேசிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லை. நாம் வாழ்க்கைய விரும்பி வாழல, நான் வாழ்க்கைய வெறுத்து வாழ்றேன், நீயாவது சாப்பிட்டுட்டு போ. கண்ணை மூடி சிங்கத்துக்கு உணவாகும்படி தன்னை விட்டு கொடுத்துட்டு நின்னாளா, திடீர்னு கண்ணை திறந்து பார்க்கிறா, கண்ணுக்கு முன்ன ஒரு யுத்தமே நடக்கிறது. வேலைக்கார ஓடிட்டு இல்லையா, அந்த பையன் ஆடு மேய்ச்சிட்டு நின்னா இல்லையா, அந்த பையன் சூனேமியாளுக்கு நேர சிங்கம் பாய்வதை கண்டான். கண்ட உடனே ஓடி வந்து குறுக்கிட்டான். இவ கண்ணை திறந்து பார்க்கிறா, சிங்கம் தன் கையால் அவனுக்கு முதுக அடிச்சு கீறுது. அவன் சொல்றாவன்ட்ட, தயவு செஞ்சு நீ எழும்பி போய்விடு, நீ வாழ வேண்டியவன், உனக்கு வாழ்க்கை இருக்கு. நான் அப்படி கிடையாது, நான் தள்ளப்பட்டவள், கைவிடப்பட்டவள், ஒதுக்கப்பட்டவள், வெறுக்கப்பட்டவள், நான் வாழ தகுதியற்றவள், நீ போயிடு. சிங்கம் அவனை அடிச்சு தூக்குது. அவன் கையில இருக்கிறது என்ன மட்டும் தெரியுமா? அவன் கையில இருக்கிறது ஆடுகளை மேய்க்கிற ஒரு கோல் மட்டும். அவனுடைய உடம்புல கிழிஞ்சு தொங்காத பகுதியே இல்லை, மொத்தமா உருக்குலைந்து போச்சு. நல்ல காலம் அவன் கையில இருந்து இல்லையா, அவன் கையில இருந்த அந்த ஆடு மேய்க்கிற கோல் சிங்கத்தை கொல்லும்படி உதவியா இருந்தது. திடீர்னு சூனேமியால் பார்க்கிறா, தன்னை கொல்ல வந்த சிங்கம் அவளுக்கு முன்ன செத்து கிடக்கு. அந்த ஆடு மேய்க்கிற வாலிபனுடைய உடம்பு மொத்த ரத்தம் அடிச்சு கிழிக்கப்பட்டு தொங்குது. அவன் மெதுவாய் எழும்பினான், கோலை கையில் எடுத்தான். கோலை கையில் எடுத்துட்டு திராட்சை தோட்டத்துக்கு வெளியே போனான். திராட்சை தோட்டத்துக்கு வெளியே போய் ஆடுகள்கிட்ட சொன்னானா, இன்னைக்கு சாப்பிட்டது போதும், வாங்க நமக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஆடுகளை கூப்பிட்டுட்டு மெதுவா கிளம்புறான். அவன் போற வழி இவ கவனிக்கிறான். அவன் போற வழி எல்லாம் ரத்தம், அவன் நடந்து போற வழி எல்லாம் ரத்தம். ஒரு நெஞ்சில கைய வச்சா, நெஞ்சில கைய வச்சுட்டு என்ன சொன்னா தெரியுமா? என்
என்னை உயிரோட வைக்கும்படி உயிர் கொடுத்தீரே, உமக்கு நன்றி. என்ன உயிரோட வைக்கும்படி எனக்கு என் பிரச்சனைக்கு நடுவில் நின்றீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி பிடிக்கணும். என்ன வலது கையை உயர்த்தி பிடிக்கணும். அந்த பிரச்சனை உண்மையிலே உன்னை அழித்திருக்க வேண்டியது, அந்த நெருக்கடி உன்னை அழித்திருக்க வேண்டியது. ஆனா அவரோ உனக்கு அந்த சிங்கத்துக்கு நடுவில் நின்று போராடி வெறுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, கைவிடப்பட்ட உனக்காக நடுவில் நின்னார்னு சொன்னா எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியும்? ஒரு துள்ளி கண்ணீர் விட முடிஞ்சா இப்போ ஒரு துள்ளி கண்ணீர் விடணும். இப்போ ஒரு துள்ளி கண்ணீர் விடணும். உங்களை உயிரோட வைக்கும்படி அவர் போராடினார். என்ன வாழ வைக்கும்படி அவர் ரத்தம் சிந்தினார். அவருடைய சரீரம் எல்லாம் கிழிக்கப்பட்டது. அவர் எனக்காக, எனக்காக, எனக்காக. கை உயர்த்தி நன்றி செலுத்துங்க சகோதரர்களே. நம்பி வா, நம்பி வா. உலகத்தின் முன்ன ஓடி போகாத, தயவு செஞ்சு உலகத்தின் முன்ன ஓடி போகாத. இந்த பகல் கர்த்தரின் கை உன்னை கூப்பிடுது. நெருங்கி வா, நெருங்கி வா. ஆடு மேய்ச்சிட்டு கிளம்பி போறான். வாழ்க்கையில முதல் தடவை வெறுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, ஒதுக்கப்பட்ட இவளுக்குள்ள அன்பு பெருக்கெடுத்து ஓடுது. உள்ளம் இப்போ முதல் தடவையா சொல்லுது, நான் உம்மை நேசிக்கிறேன். ஒரு தடவை, ஒரு தடவை வாழ்க்கையில, ஒரு தடவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து I love you Lord. அன்னைக்குதான் அவளுக்கு அன்புன்னா என்னன்னு புரிஞ்சு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் லைஃப் வெறுப்பு, கசப்பு, அவமானம், துன்பத்தை மட்டும் வாழ்க்கையில சம்பாதிச்சவள் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஷி நியூ வாட் இஸ் லவ். அன்புன்னா என்னன்னு இப்போ புரியுது. வீட்டில் போறா, வீட்டில் போய் உள்ள யோசிக்கிறா, எனக்காக ஒரு ஆள் உயிரை கொடுக்க முடியுமானால், எனக்கும் பிரச்சனைக்கு நடுவில் ஒரு ஆள் வந்து நிற்க முடியுமானால் அவரை மட்டும் நேசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க அவரை மட்டும் நேசிக்கிறேன், அவரை மட்டும் நேசிக்கிறேன்? வாயை திறந்து சொல்லுங்க, உம்மை மட்டும், உம்மா மட்டும், உம்மா மட்டும். எப்படி தெய்வத்தோட பேச விருப்பம் உண்டோ அப்படி பேசுங்க. உள் மனதில் இருந்து பேசுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து பேசுங்க. ஆனா உடைஞ்சு தண்ணி சிதறுவது போல அன்பு பெருக்கெடுத்து ஓடுது. சகோதரா, தேவ அன்பு மேல துளி துளியா விழுது. சிஸ்டர், கர்த்தரின் அன்பு மேல பாயுது. ஒரு ஆள் கூட மௌனமா இருக்க கூடாதுன்னு அத்தனை பேரும் வாயை திறந்து தெய்வத்தோடு பேசணும், தெய்வத்தோடு பேசணும், தெய்வத்தோடு பேசணும். அந்தாரா கந்தாரா ரியாந்தாரா அல்பந்தாரா உடபந்தாரா பிரௌடபத்தாரா ரியாத்தாரா அல்கந்தாரா. இது அன்பு, இது அன்பு. இந்த சபைக்குள்ள இப்போ அன்பு பெருக்கெடுத்து ஓடுது. God loves you. மறுநாள் காலையில் எழும்பி எவ்வளவு குளிக்க முடியுமோ அவ்வளவு குளிச்சு, எவ்வளவு ட்ரெஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு ட்ரெஸ் பண்ணி, எவ்வளவு பாடியை மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளவு மெயின்டைன் பண்ணி காலையில் தோட்டத்துக்கு வரா. ஏன்னா இன்னைக்கு தான் அவளுக்கு தெரியுது, வாழ்க்கையில் முதல் தடவையா என் காதலனை தேடி தோட்டத்துக்கு போறேன். தேவ சபைன்னா என்ன தெரியுமா? தேவ சபைன்னா காதலிக்கிற ரெண்டு பேர் மாறி மாறி பேசுகிற இடமாக்கும். எனக்காக உயிரை கொடுத்து நேசிச்ச அவரும், அவரை நேசிக்கிற நானும் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொஞ்ச நேரம். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல, எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல, எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. உயிரை கொடுத்து நேசிச்ச அவரோட நான் கொஞ்ச நேரம் பேசுவதுதான் ஆராதனை, நான் கொஞ்ச நேரம் பேசுவது ஆராதனை. உண்மையான அன்புள்ளவ கூப்பிடாமலே வருவாய்.
உண்மையான அன்புள்ளவன் நேரமே வருவான். உண்மையான அன்புள்ளவர்கள் ஓடி ஓடி வருவாங்க. உண்மையா நேசிக்கிறவர்களை யாரும் வற்புறுத்த தேவையில்லை. உண்மையான நேசிக்கிறவர்களை யாரும் வாழ்ந்து சொல்ல தேவையில்லை. அன்பு அவர்களை இழுத்து கொண்டு வரும். அன்பு அவர்களை இழுத்து கொண்டு வரும். என் ரட்சகரை பார்க்க போறேன், என் ரட்சகரோட பேச போறேன், கொஞ்ச நேரம் அவரோட செலவிட போறேன், அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து அவருடைய அன்பில் உருக போறேன், அவரோடு இணைய போறேன். ஆராதனைக்கு மட்டும் அர்த்தம் தெரிஞ்சுன்னு வைங்க, நேரமே வருவீங்க, ரொம்ப நேரம் ஆராதிப்பீங்க. அவருடைய சமூகத்தில் இருக்கிற நேரம் அநேகமாயிரம் பொன் வெள்ளி நாணயங்களை பார்க்கலும் ஆகாமிய கூடாரங்கள்ல வாசம் பண்ணுகிற 1000 நாளை பார்க்கலும். மறுநாள் காலையில ஓடி தோட்டத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறார். என் நேசர் வருவார். ஆனா அந்த வாலிபன் வரல. சாயங்காலம் ஆனப்போ ஒரு ரதம் வருது. அந்த ரதத்துல இருந்து ஒருத்தன் இறங்கி வாரான். இறங்கி வந்து அவள்கிட்ட சொல்றான், நான் உன்னை நேசிக்கிறேன். அவ கேட்கிறான், நீ யாரு? அவன் சொல்றான், என்ன உனக்கு தெரியாது? அவன் சொல்றான், எனக்கு உன்னை தெரியாது. அவன் சொல்றான், உலகம் கண்டதுல மிகப்பெரிய ஞானி, ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் ஞானிகளில் ஞானி ஆகிய சாலமோன் நான் தான். நீ வா. அவ சொல்றா, நான் வரல. அவன் சொல்றான், நீ வா. அவ சொல்றான், நான் வரல. சாலமோன் ரதத்தை எடுத்து கொண்டு வீட்டுக்கு போறான். அங்க போய் சாலமோன் அரண்மனையில தூங்காம இருக்கிறான். அவனுடைய மனைவிகள் அவன்கிட்ட கேட்கணும், அரசே ஏன் தூங்கல்ல? அப்ப அவன் சொல்றான், நான் ஒரு பெண்மணியை பார்த்தேன், அவ வர மறுத்தாள். உடனே சொல்லணும், இன்னைக்கு நீ தூங்கு, நாங்க நாளைக்கு போய் அவளை கூட்டிட்டு வரோம். அவங்க நேரே தோட்டத்துக்கு போச்சுனும். தோட்டத்துக்கு போய் அவள்கிட்ட சொல்லிச்சுனும், சாலமோன் ராஜா கூப்பிட்டப்போ நீ வரலையாமே? அவ சொன்ன, ஆமா வரல. அவங்க சொல்லும், சாலமோனுக்கு பல்லு தெரியுமா உனக்கு? சாலமோனுக்கு கண்ணு தெரியுமா உனக்கு? சாலமோனுக்கு தலைமுடி தெரியுமா உனக்கு? சாலமோனுக்கு ரதம் தெரியுமா உனக்கு? சாலமோனுக்கு ஆடம்பரம் தெரியுமா உனக்கு? சாலமோனுக்கு தோட்டம் தெரியுமா உனக்கு? சாலமோனுக்கு அரண்மனை தெரியுமா உனக்கு? சாலமோனுடைய ஜன்னல் இருக்கிற கர்ட்டனுக்கு மதிப்பு தெரியுமா உனக்கு? சொல்றா, எனக்கு தெரியாது. நீ வா. சொல்றா, இல்லை நான் வரமாட்டேன். கேட்கணும், உனக்கு வேற நேசர் உண்டோ? அவ சொன்னா, உண்டு. கேட்கணும், உன் நேசர் சாலமோனை விட பெரிய ஆளோ? அவ சொன்னா, என் நேசர் சாலமோனை விட பெரிய ஆளு கிடையாது. என் நேசர் 10,000 சாலமோனை விட பெரியவர். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள் என் நேசர் இருக்கிறார். அவளை கடத்தி சாலமோனுடைய அரண்மனைக்குள்ள கொண்டு போட்டணும். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்துல அவ சாலமோனுடைய அரண்மனைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான். கதவை பூட்டி தாக்கோல அவளை கையிலே கொடுத்தணும். அவ அப்படி பார்க்கிறா. அவ அப்படி பார்த்தா உலகமே அந்த அறைக்குள்ள இருக்கு. என்ன? உலகமே
அந்த அறைக்குள்ள இருக்கு. வாழ்க்கையில ஒரு நேர ஆகாரத்துக்காக பாடுபட்டவள் இப்போ வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் அந்த அறைக்குள்ள இருக்கு. வஸ்திரம், வாசனை திரவியம் எல்லாம் இருக்கு. சாலமோன் சொல்றான், ஒன்றும் இல்லை, நான் வேணுமா அந்த நேசர் வேணுமான்னு மௌனமா உட்கார்ந்து யோசிச்சு முடிவெடு. தாக்கோலை பூட்டி, கதவை பூட்டி கீ அவ கையில கொடுத்துட்டான். ராத்திரி படுக்கும்படி போனாளா? படுக்கும்படி போனப்போ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. கதவு தட்டுற சத்தம் கேட்டோன்னு யாருன்னு கேட்கிறா. யாருன்னு கேட்டோன்னு அந்த சத்தம் சொல்லுது, உனக்கு உயிரை தந்த உன் நேசர் வந்திருக்கிறா. உடனே அவ சொல்றா, வாசனை திரவியங்கள் பூசி இருக்கேன், கதவை பூட்டி இருக்கேன், படுக்க போறேன், கதவை திறக்க முடியாது. உடனே நேசர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த தாக்கோல், அந்த கீ போட வேண்டிய ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ல ஓடி விரல உள்ள விட்டாரு. அந்த விரல பார்த்தாளா? அந்த விரல பார்த்தப்போ எனக்காக சிங்கத்தோடு போராடி காயப்பட்ட கை. டக்குன்னு ஓடி வந்து கதவை திறக்கிறா. டக்குன்னு ஓடி வந்து கதவை திறந்தா நேசரை காணல. அவரு போயிட்டாரு. இப்ப இவளுக்கு வெளியே இறங்கணும். வெளியே இறங்குனா சாலமோ ஆள் வச்சிருக்கு இவளை கொல்லும்படி. இவ என்ன பண்ணா தெரியுமா? அந்த பெட்டில் கிடந்த போர்வை எடுத்து தனக்கு மேல போட்டா. தனக்கு மேல போட்டுட்டு மெதுவா நடந்து போறா. காவலாளிகள் போர்வையை தூக்கிட்டு இது யாருன்னு பார்த்தனும், இது யாருன்னு பார்த்தா சுனேமி ஆள். இவளை இல்லையா சாலமோன் அறைக்குள்ள கொண்டு அடைச்சு வச்சிருந்து அப்படின்னு சொல்லி அவளை அடிக்க தொடங்குச்சுனும். அடிச்சு அடிச்சு உடம்பு ஃபுல்லா பிளட். சாலமோன் பக்கத்துல வந்து கேட்கிறான், நான் வேணுமா உன் நேசர் வேணுமா? அவ சொல்றா, எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே தேவையில்லை, எனக்கு என் நேசர் மட்டும் போதும். நான் இப்போ சூனேமியாள்கிட்ட கேட்கிறேன், நீ கர்த்தரை எவ்வளவு நேசிக்கிற? அவ சொல்றா, என் உடம்புல கிடக்கல இந்த காயங்கள், என் உடம்புல கிடக்கல இந்த அடி, இதெல்லாமே நான் அவரை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதற்கான அடையாளங்கள். காயப்பட்டு கர்த்தரை நேசிக்கிறேன். எத்தனை பேர் நான் அன்பின் 6 அடையாளங்களை சொன்னேன், நான் முடிக்கிறேன். உண்மையிலே எனக்கு கர்த்தர் மட்டும் போதும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி பிடிங்க. கையை உயர்த்தி பிடிங்க. ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரோடு நேரடியா ஒன்று பேசுங்க. உள்ளம் உருகி ஒன்று பேசுங்க. பேசுங்க. சத்தம் கொஞ்சம் கூட உயரணும். உள்ளத்தை உடைச்சு தெய்வத்தோட பேசுங்க.
அவருடைய அன்பின் அடையாளம் உங்க உடம்புல விழட்டு. தெய்வத்தோட பேசுங்க, பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. இனி எனக்கு உலகம் தேவையே இல்லை. உலகவும் அதன் ஆசையும் அழியும், உலகவும் அது நிச்சயம் அழியும், உலகவும் அதில் உள்ளதெல்லாம் அழியும். நீங்க மட்டும் போதும் அப்பா சொல்லுங்க. வாயை திறந்து அத்தனை பேரு ஜபிக்கணும், அத்தனை பேரு வாயை திறந்து ஜபிக்கணும். அத்தனை பேரும் இந்த சபைக்குள்ள அன்பு பெருக்கெடுத்து ஓடுது, இந்த சபைக்குள்ள அன்பு பெருக்கெடுத்து ஓடுது, அன்பு நதியா பாயுது. அநேக உள்ளங்கள் அன்பு பெருக்கெடுத்து ஓடுது. கண்ணை மூடி வாயை திறந்து தெய்வத்தோட பேசுங்க. சில நிமிடங்கள், 1-2 நிமிஷம் தெய்வத்தோட பேசுங்க. Come on, open your mouth and begin to speak to God. பேசுங்க சகோதரா, பேசுங்க. இச்சை அழியும், ஆசை அழியும், உலக அழியும். தேவ சித்தம், தேவ அன்பு எல்லா காலத்திலும் நிலைநிற்கும். நிலையானதை பிடித்துக்கொள், நிலையானதை பிடித்துக்கொள். சாலமோன் வேண்டாம், வஞ்சிக்கிற உலகம் வேண்டாம். சாலமோன் வேண்டாம், சாத்தான் வேண்டாம். சாலமோன் வேண்டாம், உலகத்தின் ஆசைகள் எனக்கு வேண்டாம். உயிரை தந்த நேசரே போதும். அன்பின் அடையாளம். அடுத்த தடவை சபைக்கு வரும்போ, எப்போ வந்தேன் ஏனோ தான் ஒன்று வந்தேன்னு இருக்கக்கூடாது. அடுத்த தடவை நீங்க ஆராதிக்கும்படி வீட்டில் இருந்து கிளம்பும் போவே உங்க உள்ள சொல்லணும், என் நேசரை பார்க்க போறேன், என் நேசரை ஆராதிக்க போறேன், என் நேசரோடு உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேச போறேன். நல்ல கை தட்டி, நல்ல வாயை திறந்து இனி சத்துருவும் உலகம் ஒன்றும் உங்களை வஞ்சிக்காது இல்லையா? நம்பலாம் இல்லையா? கையை உயர்த்துங்க, என்ன நம்புகப்பான்னு சொல்லுங்க, சொல்லுங்க. நல்ல தகப்பனே, நல்ல பகல் வேளைக்காய் உமக்கு நன்றி. சிலர் தங்கள் சரீரங்களை அடையாளங்களை ஏற்றுக்கொண்டு உம்மை நேசித்தார்கள். சிலர் தோளில சுமந்து உம்மை நேசித்தார்கள். சிலர் அச்ச அடையாளங்களை தரித்து உம்மை நேசித்தார்கள். ஆண்டவரே, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை மட்டும் நாங்கள் நேசித்து உம்மையே பின்பற்றி உத்தமத்தோட இந்த உலகத்துல ஜெயத்தோடு கூடிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ அத்தனை பேருக்கும் கிருபை செய்வீராக. இவ்வளவு பெரிய அன்புக்கு ஒரு ஆள் கூட தூரம் போய்விடக் கூடாது. ஒரு ஆள் கூட இந்த அன்பை விட்டு ஓடிவிடக் கூடாது. அத்தனை பேரும் இந்த அன்புக்குள்ளே வருவார்களாக. இந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்கணும். இந்த ஊழியங்களை செய்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னும் கிருபை, இன்னும் தேவ பிரசன்னம், இன்னும் ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்தணும். இந்த தேசத்திலிருந்து ஒரு பெரும் கூட்டம் கடைசியில தங்கள் சரீரத்தில் அன்பின் அடையாளங்களை தரித்தவர்களாய் உமக்கு முன்னிற்க கிருபை தார். எல்லா நல்ல ஈவுகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.